வலிச்சுட்டே இருக்கும். ஓ அப்படியா? எனக்கு காட்டுவியா? இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கு. வாயை திறக்கிறதுக்கு கூட உனக்கு வெக்கமா இருக்கா? வாயா? உன்னோட நாக்க முதல்ல நீட்டு. அப்படியா? ஆனா வேற எங்கேயோலாம் வலிக்குது. ஆனா நீங்க வாயில பாக்குறீங்க. நாக்குல இருந்துதான் ஆரம்பிக்கணும். அப்படியா? ஓகே, ஒண்ணும் இல்ல. நான் உனக்கு ஒரு டியூப் எழுதி தரேன். நைட்டு எடுத்துக்க, அப்புறம் காலையில அதை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துக்க. சரிங்க டாக்டர். ஹலோ, லாலு டாக்டர் தானே? ஹலோ, நான் மன்மோகி பேசுறேன். டாக்டர் லால் கிளினிக்ல இருந்து. சொல்லுங்க. அவர் வேற வேலையில பிஸியா இருக்காரு. என்ன விஷயமா அதை என்கிட்ட சொல்லுங்க. நான் டாக்டர் கிட்ட தான் பேசணும், உங்ககிட்ட இல்ல. அப்ப நேர்ல வாங்க. எப்போ? உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப தான். என்ன சொல்ல வரீங்க? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்கம்மா. சரி, நீங்க 7 மணிக்கு வாங்க. ஓகே. ஆனா நீங்க கண்டிப்பா வரணும். சரி, ஓகே. உங்க அட்ரஸ் கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுறீங்களா? சப்னாவா? என் பேர் சப்னா கிடையாது, மோகினி தான். புரியுதா? சரிங்க மோகனே. என் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு என்கிட்ட. கொடுங்க. ஆனா நான் அங்க வந்து தான் உங்ககிட்ட கொடுப்பேன். சரி, அப்போ ஓகே. அப்ப கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். என்ன? நான் வாங்கவும் செய்வேன், உங்களுக்கு கொடுக்கவும் செய்வேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மருந்துக்கான காசை உங்ககிட்ட வாங்கி மருந்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஓ அப்படியா? நான் வேற ஏதோ யோசிச்சுட்டேன். நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு. ஓகே. வாங்க. உங்களோட பிரைவேட் பார்ட்டி எப்படி இருக்கு? இரு, நீ என்ன சொன்ன? மேடம், நான் இங்க பேஷண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீங்க எதுக்கு எப்போதும் டென்ஷனாவே பேசுறீங்க? நீங்க என்ன நினைச்சீங்க? நாளைக்கு நான் கொடுக்குறேன், வாங்கிக்கிங்க. என்ன? அதாங்க, நான் மருந்து கொடுப்பேன்ல, அதை வாங்கிக்கிங்கன்னு சொன்னேன். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்ப? டியூப்னால எதுவும் பிரச்சனை வராதுல டாக்டர்? கொஞ்ச நாளைக்கு ஒன்னும் பண்ணாம இருங்க. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரே. சரி, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாட்டிக்கிங்க. ஆனா அத காலையில மறுபடியும் ஒரு தடவை சுத்தம் பண்ணிட்டு போட்டுக்கங்க. என்ன மெடிசின் சொன்ன? அப்படியா? எனக்கு புரிஞ்சிருச்சு. காலையில கொஞ்சம் நல்ல ஓய்வு எடுத்துக்கங்க. சரிங்க டாக்டர். வாரத்துல ஒரு தடவை செக்கப்புக்காக இங்க வந்துடணும். அவரையும் நான் கூட்டிட்டு வரட்டுமா? அவரையும் செக் பண்ணிடுங்க. உங்களோடதையே பார்த்துட்டேன், அவங்களோடதுல என்ன பார்க்க போறேன்? சரி, நான் கிளம்புறேன். சரி, இந்த மெடிசனை வெளியில வாங்கிக்க. வெளியே ஒரு கம்பவுண்டர் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஓகே டாக்டர். இந்த ஸ்லிப்பை பாருங்க. அப்ப நான் உங்களுக்கு எப்ப கால் பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரு வாரம் கழிச்சு. ஓகே, தேங்க் யூ. டாக்டர், என்ன நாய் இங்க கடிச்சிருச்சு. ரோட்ல சுத்துற நாய். நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நான் எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியாதா? நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எங்க கிட்ட நாய்க்கடிக்கு போடுற இன்ஜெக்ஷன் இல்லன்னு சொல்றேன்ல, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் கிடைக்கும். என்ன நீங்க டென்ஷன் பண்ணாதீங்க. டாக்டர்,
இத நல்லா பாருங்க. வீட்ல வளர்க்குற நாய் கடிக்கல, ரோட்ல சுத்துற நாய் தான் கடிச்சிருக்கு. நீங்களே பாருங்க. இது என்னது? நல்லா பாருங்க. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட. எல்லார் முன்னாடியும் நான் எப்படி இதை சொல்றது? போதும் போதும். இது எப்ப நடந்துச்சு? 5 நாள் ஆச்சு. என்னோட வேலையே வீணா போயிடுச்சு. எந்த கஸ்டமர் வந்தாலும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நினைக்கிறான் இவளுக்கு ஏதோ அலர்ஜி இருக்குன்னு. ஓ ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். உன்னோட ட்ரெஸ்ஸ முதல்ல போட்டுக்க. ட்ரெஸ்ஸை போட்டா நீ எப்படி செக் பண்ணுவ? நீ டாக்டர்ல, இதை பார்க்கறதுல உனக்கு என்ன வெக்கமா இருக்கு? இது என்ன அலர்ஜியா? டாக்டர் அலர்ஜிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாரா? என்னது அலர்ஜியா? அதை விட பெரிய வியாதியை கூட நாங்க அப்ப பாப்போம். வந்து பாருங்க, 2 நாள்ல எல்லாம் சரியாயிடணும். இதை வச்சுதான் என் பொழப்பே ஓடுது. ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அவ்வளவுதான். நீ கவலையே படாத, எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். மூச்சை நல்லா இழுத்து விடு. ஒரு இன்ஜெக்ஷன் நான் உனக்கு இப்ப போட போறேன். அப்புறம் உன்னோட பிளட் சாம்பிள் எடுத்து வெளியே அனுப்பி ஆகணும். ரிப்போர்ட் வர்றதுக்கு ஒரு சில வாரங்கள் கூட ஆகலாம். அது வரைக்கும் நான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறேன். இன்ஜெக்ஷன் எங்க போடுவீங்க? அதை எந்த இடத்துல போடுவாங்களோ அங்கதான். கவனமா இரு, எப்பவுமே காண்டம் யூஸ் பண்ணிட்டே இரு. நான் காண்டம் இல்லாம பண்ணவும் மாட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த கஸ்டமர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. நான் போயிட்டு வரேன். பெருசா சாதிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பண்றது எல்லாமே தப்பு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா வருவா. அட யாரா அவ? நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், என்னை கண்டுக்காம அவ பட்டுக்க போய்கிட்டு இருக்கா. ஐயோ, ஒருவேளை நான் மனசுல பேசுறதெல்லாம் அவளுக்கு கேட்டிருக்குமோ? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேட்கவா? ஏம்மா நில்லுமா, காசு கொடுக்காம போய்கிட்டே இருக்கீங்க மருந்தை வாங்கிக்கிட்டு. டாக்டர் கேட்டா நான் என்ன சொல்றது? அவர் என் சேலரியில கைய வச்சிருவாருமா. போச்சா? அட கடவுளே. எப்பா செம்மையா இருக்க. சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு என்ன எல்லாம் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு தான் நல்லா இருக்கான்னு தெரியல. எனக்கு என்ன நல்லா இல்ல, அலர்ஜி உனக்கு தானே ஆயிருக்கு. ஓ அப்படியா? ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சதா? நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. எனக்கு சீக்கிரமா மருந்து கொடுங்க, நான் சீக்கிரமா ரெடி ஆகுற மாதிரி. எங்க ரெடி ஆகிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாத்துக்கிட்டு இருக்க வேலைக்கு தான். சரி காட்டுங்க. நான் ரெடியா தான் இருக்கேன் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. உங்களுக்கு தான் பார்க்க விருப்பமே இல்லைன்னு நினைக்கிறேன். அத பார்த்தும் என்னால என்ன பண்ண முடியும்? என்ன ட்ரீட்மெண்ட்? சரி பாரு.
எவ்வளவு அழகான ஜெனரேஷன். எல்லாரும் யோசிக்கிறது ஒண்ணு, ஆனா செய்யறது வேற ஒண்ணா இருக்கு. சரி பாப்போம் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஆகா, வெளியில வராளே, அவ வரத்துக்குள்ள நம்ம போய் இடத்துல உட்காந்துக்குவோம். மேடம், நீங்க 5 days பேமெண்ட்டை பே பண்ணணும். எவ்வளோ போடுவீங்க? ரொம்பலாம் என்னால் தர முடியாது. டாக்டர் எப்படி இன்ஜெக்ஷன் போடுறாருன்னா என்னால் உட்கார கூட முடியல. நாளைக்கு மறுபடியும் வரணும் போடுறதுக்கு. போடுறதுக்காக தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். இது என்னோட அட்ரஸ். கரெக்டாக அங்கே வந்துருங்க. டாக்டர், நான் உள்ள வரலாமா? வாயா வாயா. சொல்லு, என்ன விஷயம்? இப்ப போன பொண்ணு உங்களோட ஃப்ரெண்டா? இல்ல, என்னாச்சுன்னு சொல்லு. நீங்க உள்ள வச்சு போறீங்க, அவ வழியில கத்துறா. இந்த சென்டென்ஸ ஃபுல்லா சொல்லு. அதான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கறால. அப்ப நீயும் வாங்கிக்க. அதான் நீங்க போட்டுறீங்களே சார். நீ என்னதான் சொல்ல வர? தெளிவா சொல்லு. அவ வரா, நீங்க போடுறீங்க, அதுக்கு காசும் தர மாட்டேங்கிறா. அது உன்னோட வேலை. காசு வாங்கினா உன்னோட சம்பளத்துல இருந்து கழிக்க போறேன். யோ, நீ போறதுக்கு நான் ஏயா காசு தரணும்? காசை கொடுங்க மேடம். நான் காசு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வேணுமா? மேடம் ப்ளீஸ், என் காசை எனக்கு கொடுத்துடுங்களேன். இல்லைன்னா அந்த காசை என் சேலரியிலேருந்து கட் பண்ணிடுவாரு டாக்டரு. அப்புறம் என் ஃபேமிலி கஷ்டப்படும் மேடம். சரி, அப்படின்னா வந்து வாங்கிக்கோ. எங்க இருக்குன்னு தெரியலையே. இந்த எடுத்துக்கோ உன் காசை. எங்க இருக்கு? உனக்கு இன்னுமா புரியல? என்னப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்? சார், அந்த பொண்ணு தர வேண்டிய காசை என் சேலரியில புடிச்சுக்கங்க. அப்படியா? ஏன் இன்ஜெக்ஷனை போட்டுட்டு வந்துட்டியா? இந்த மாதிரி சான்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்ன சார், நீங்களும் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க காசு வாங்குறதுக்காக போனேன். சரி சரி, எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஓ, போய் வேலைய பாரு. சரிங்க சார், என் சம்பளத்துல புடிச்சுக்கங்க. சரி, வரேன் சார். போ போ. எஸ் சார். இது பிளட் ரிப்போர்ட். அந்த பொண்ணோடது. அந்த பொண்ணு வந்தா ஓகே கொடுத்துரு, சார். சரியா? அட கடவுளே, இவளுக்கு எய்ட்ஸ் இருக்கா? இது தெரியாம அவ கூடனா? ஐயோ போச்சே, என் வாழ்க்கையே போச்சே.
எப்படி மண்டைய போட்டான்? ஓஹோ, பாய்சன் பாய்சன் குடிச்சு செத்து போயிட்டானா? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் பேசுறது நான் தான் சார், டாக்டர் லால்வானி பேசுறேன். எங்களோட கம்பவுண்டர் பாய்சனை குடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டா சார். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஓகே. லால்வானி சார், வணக்கம் சார். வாங்க இன்ஸ்பெக்டர் சார். இன்ஸ்பெக்டர் விஜயகுமார். இவன் என்கிட்ட கம்பவுண்டரா இருந்தான். இவன் பாய்சனை சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் சார். அப்புறம் இது இவனோட ரிப்போர்ட். இங்க பாபின்னு ஒரு பேஷண்ட் வந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு HIV/AIDS இருந்தது. இது அவளோட ரிப்போர்ட் தான் சார். இவங்க 2 பேருக்குள்ள செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு சார். இவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா, அதுக்கப்புறம் பாய்சனை சாப்பிட்டு இவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் சார். அடுத்து ஆக வேண்டிய வேலைகளை பாருங்க சார். அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். சரி லால்வானி சார், கவலைப்படாதீங்க, நான் இதை பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சுஜாதா, எஸ் சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. எனக்கு அப்புறமா ஈவினிங் ரிப்போர்ட் கொடுத்துருங்க. எஸ் சார். ஓகே. தேங்க்யூ சார்.